உண்மைகளை உரக்க சொல்லும் iNews 360 கோணத்திலும் நடுநிலை செய்திகள். இந்தியாவின் இரும்பு மனிதர் மேதகு சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட இளைஞர் அணி தலைவர் திரு புருஷோத்தமன் மற்றும் இளைஞர் அணி மாவட்ட நிர்வாகிகள் சார்பாக ட்ரக்ஸ் ஃப்ரீ ஏவதி என்ற தலைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மாரத்தான் போட்டியை கொடி அசைத்து துவக்கி வைத்து பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணியின் மாநில தலைவர் S.G. சூர்யா மற்றும் சிறப்பு விருந்தினராக அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு அப்துல் ரஹீம் மற்றும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் திரு ஆவடி ஆஸ்வின் தலைமையில் இந்நிகழ்ச்சி நடத்தப்பட்டுள்ளது மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். iNews 360 ஒளிப்பதிவாளர் திரு சதீஷ். போதைப் பொருள் கலாச்சாரத்தை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்தில் கடந்த 4.5 ஆண்டுகளாக கட்டுக்கடங்காமல் போதை விநியோகம், போதை சப்ளை, போதை கிடைக்கிறது அதிகமாக இருக்குது. பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள் ஒரு தலைமுறையே சீரழியக்கூடிய அளவுக்கு போதை கலாச்சாரம் தமிழகத்தில் தலைவிரித்து ஆடுகிறது. அதை எதிர்த்து நம்ம பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி சார்பாக தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளை நடத்திக்கிட்டே வரோம். இங்கே ஆவடியில், திருவள்ளூர் மாவட்டத்தில் நடத்திட்டு இருக்கோம். இளைஞர்கள் போதை இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்றது தான் நம்மளுடைய எண்ணம். அதை நோக்கிய நம்மளுடைய பயணங்களும் பிரச்சாரங்களும் தொடங்கி கொண்டே இருக்கும். இதுக்கு சட்டம் எதனா முன்வைக்க பார்க்குறீங்களா மத்திய அரசு சார்பாக? இல்லை, உபயோகப்படுத்துகிறவங்க போதைப் பொருட்களை உபயோகப்படுத்துகிறவங்களுக்காக ஏற்கனவே தேவையான சட்டங்கள் நிறைய இருக்குது. ஆனால் போதைப் பொருளை விற்பவர்கள் அவர்கள் மீது தமிழக அரசு தகுந்த நடவடிக்கை எடுப்பதில்லை. ஏனென்றால் ஆளும் கட்சியினுடைய ஆசீர்வாதத்தால் தான் இந்த விற்பனை என்பது நடந்து கொண்டே இருக்கின்றது என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. ஏனென்றால் சமீபத்தில் 2-3 சம்பவங்கள் நம்ம பார்த்தோம். போதைப் பொருள் விற்பதை கொடுத்து தகவல் கொடுத்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அல்லது தாக்கப்பட்டு மிரட்டப்பட்டிருக்கிறார்கள். தேனியில் ஒரு சட்டக்கல்லூரி மாணவி, திருவாரூர் மாவட்டத்தில் 2 பேர் போதைப் பொருள் விற்பதை தகவல் கொடுத்ததற்காக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது போன்ற பல சம்பவங்கள் தமிழக காவல்துறை மீதும் தமிழக அரசின் மீதும் போதைக்கு எதிராக இவர்கள் உண்மையாக இருக்கிறார்களா இல்லையா என்கின்ற கேள்வியை எழுப்புகிறது. பிரிந்திருந்த நம்மளுடைய பாரத தேசத்தை ஒன்றாக இணைத்த மிகப்பெரிய மாமனிதர், இரும்பு மனிதர், ஏறத்தாழ 524 பிரின்ஸ்லி ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய நிலப்பகுதிகளை ஒன்றாக இணைத்து இன்று இருக்கும் பாரதத்தினை ஒரு மேப் நம்ம எப்படி நீங்க இந்தியாவை பார்க்கணும் அதை உருவாக்கி தந்த நம்மளுடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு. உன்னோட பேர் என்னப்பா? ஸ்ரீனிக். நீ என்ன முதல் பரிசு வாங்கியிருக்க மேரத்தான்ல? பேரு? என் பேர் எஸ் கபிலேஸ்வரன். நாங்கள் ஆவுலேருந்து காலையில் வந்திருக்கோம். இங்கே மேரத்தான் நல்லா இருந்தது, எங்களுக்கு நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணோம், நல்லா வந்தோம். இது மேரத்தான் எதுக்கு நடந்திருக்குன்னா போதை ஒழிப்புக்காக நடந்திருக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 1000 மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நான் உமன்ஸில் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. அதோட நாங்கள் ஸ்பீடாக ஓடணும். 3 கிலோமீட்டர் அங்கே என்னது பாபு ரெட்டியார் கல்யாண மண்டபத்திலேருந்து ஜெய்கோபால் கரோடியா வரைக்கும் வந்தோம். வணக்கம், என் பேர் ரித்திகா. மேரத்தான் ட்ரக் ஃப்ரீ நடத்துறாங்க. பாரதிய ஜனதா கட்சியுடைய நிறைய பேர் நடத்தினா அவரோடு இணைந்து நம்மளுடைய மாநில பொறுப்பு ட்ரக் ஃப்ரீ ஆவடி, ட்ரக் ஃப்ரீ ஆவடி, ட்ரக் ஃப்ரீ ஆவடி, ட்ரக் ஃப்ரீ